ओम नमः सरसे सर्वेभ्यः सुस्वागतम् எல்லாருக்கும் स्वागतम श्री लक्ष्मी सुमதி பாதுகா சேவ ஸ்ரீலோக ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் திருவள்ளுவருடைய 100வது நட்சத்திர மகோத்சவத்துக்கோசரம் நம்ம வீதிராளர்கள் காலக்ஷேப நிகழ்ச்சி மூலமாக மாசம் ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. மாசம் நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை ஸ்ரீபாஷ்ய சதஸ் காலக்ஷேப நிகழ்ச்சியிலே நடந்தது. அதே மாதிரி ரகசியசார சதஸும் காலக்ஷேப நிகழ்ச்சியிலே நடந்தது. அதுக்கப்புறம் திருவிழுந்தாண்டகம் அந்த ஸ்ரீனிவாசராஜன் சுவாமி நம்பி சுவாமி திருமாவளியில ஒரு 7 நாள் வந்து 2வது பாபகம் ஆகும். 15 மாசம் ஆயிருக்கு. மீதி அடுத்தது ஒரு சப்தாகம் தேசிக சப்தாகம்ன்றதான பேர்ல அங்கங்க விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்பாக ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி மைசூர்ல ஸ்ரீமத் ரகசியசார சப்தாகம் ரொம்ப விசேஷமான ரீதியில 7 நாள் மூலபாராயணத்தோட இந்த ரகசியசார சப்தாகம் நடந்தது. இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல பகவத் விஷய சதஸ். பகவத் விஷயம்னா இது வந்து அருளிச்செயல் சதஸ். அருளிச்செயல் அதுல குறிப்பா எம்பாருடைய ஆயுர்மாவட்ட நட்சத்திரம் சுவாமி எம்பாருடைய ஆயுர்மாவட்ட நட்சத்திரம் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாத்மான வாயின் பதாயத்ன சுரூபாசா ஜீயானம் விஸ்வமஸ்தலி என்பதாக பாஷ்யக்காருடைய திருவடிகளா இருக்கக்கூடியவர் என்பார். அவருடையதான ஆயுர்மாவட்ட நட்சத்திரம். நம்ம ஐஷங்கர் அதே மாதிரி அருளிச்செயல அனிதர சாதாரணமாக ஈடுபட்டவர். சுவாமி தேசிகருடைய ஸ்ரீசூக்திகளை எடுத்துட்டு அருள் செய்ய நிர்வாகம் பண்ணுவது நம்ம ஐஷங்கருடையதான ஒரு விசேஷமான ஒரு பந்தா. ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே சுவாமி தேசிகனுடையதான திருவுள்ள முகக்கும்படியாகத்தான் எல்லாவற்றையும் பிரச்சாரம் பண்ணிருக்கோம். அப்பேற்பட்டதான எம்பாருடைய திருநட்சத்திரம் ஐஷங்கருடைய திருநட்சத்திரம் அதை உத்தேசித்து இது அருள் செயலா வைத்துக் கொண்டு, ஏன்னா மத்தியானம் ஒரு மன்னர்ஷிகா பேச போறார். கடோபனிஷத் வியாக்கியானத்துல ஐஷங்கர் வந்து எப்படி ஈடு எடுத்திருக்காரு. கடோபனிஷத் வியாக்கியானத்துல ஐஷங்கர் எப்படி ஈடு எடுத்திருக்காரு. அது ஒரு முகுந்த மாலைக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு ஐஷங்கர் எப்படி பகவத்கீதை எடுத்து வராரு உள்ள. நேற்று அடியந்து திருவள்ளுவர் உபன்யாசம் பார்த்து ஐஷங்கர் வந்து திரு கமலபாலம் வந்து பாசத்துக்கு வியாக்கியானம் பண்ணி எப்படி கமலமாயணத்துக்கு வந்து சாதிச்சாருன்னு சொன்னேன். திரு கமலபாலம் கமலமாயண பாசத்தை என்னத்த இடத்துல ஐஷங்கர்
அதை கையாண்டுகிட்டதாக காண்பிட்டேன். அந்த மாதிரி திருவள்ளுவர் ஐதீஷத்தோட அந்த அனுகிரக விஷயங்களோட இப்ப இந்த சரசு நடக்கிறது. இதுல இப்போ கார்த்தால அத்தியக்ஷகரா நமக்கு அத்தியந்தம் பரம சுகுருத்து எல்லாருக்கும் ஒன்றே சரண். திருவேங்கோடியாருடைய திருவிழாதத்துல ஒளிவில் காலம் தான் பெருகி மன்னன். திருவேங்கோடியாருக்கு அவருக்கு ஒரே ஒரு சன்னதி தான். இந்த சுவாமிக்கு திருப்பதி முழுக்க திருமலை முழுக்க சன்னதி இந்த சுவாமிக்கு. அதனால ஒரிஜினல் திருமலை நம்பி அப்படின்னு சொன்னா இந்த சுவாமி சொல்லலாம். அத மாதிரி அவர் இருக்கக்கூடியவர். இன்னொன்னு அவரை மாதிரி ஒரு ஆச்சாரத்தையும் பரிமாணம் பண்ணிட்டு கூட்ட இடத்துக்கு போயிட்டு வருது அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிற சோதனைலாம் சாத்தியமே இல்லை. ஓப்பனா நான் சொல்லணும். நான் என்ன இடத்துல ரொம்ப பிரியத்தினால அந்த சுவாமி வந்துட்டார். நானா தான் ஏதாவது டபாய்ச்சிருப்பேன் நிச்சயமா. அது உண்மையாவே சொல்றாங்க. ஆனா அந்த சுவாமி எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அது அத்தனை விட்டு கொடுக்காமல் ரொம்ப ஒரு விசேஷமா நம்ம பேர ஒரு பரம கிருபையோட அஞ்சனாராச்சாரியார் சுவாமி எழுதுறதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணீங்க. சிறந்த அருளிச்செயல் அதிகாரி. அருளிச்செயல்ல அற்புதமாக எல்லாரையும் பரம ராசிக்கத்தோடு ஈடுபடுத்தக்கூடியவர் அந்த சுவாமி. அதாவது தினந்தோறும் எங்கெல்லாம் டிவி கொடுக்குற மாதிரி அந்த சுவாமி நமக்கு தினந்தோறும் அவருக்கு அந்த திருவேங்கடியாருடைய திருவுருள்னால தெலுங்கு ஃப்ளூயன்சி அதிகம். அதனால இன்ஃபுளுயன்ஸும் அதிகம் அங்க. அதை கொண்டு பல சம்பிரதாய பிரவச்சனங்கள் பிரச்சாரங்கள் அந்த சுவாமி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏற்பட்டதான சுவாமி இப்ப காரணத்தால இங்க அத்தியட்சரா எழுந்திருந்து அடுத்தது செல்லிமணி சுரசராச்சார சுவாமி எழுந்திருந்தோம். ஆறாமதாச்சார சுவாமி எழுந்திருந்தோம். திருநெல்வேலி ஆறாமதாச்சார சுவாமி எழுந்திருந்தனர். அடுத்தது மத்தியானம் ஒழுவூர் வீராச்சார சுவாமி எழுந்தார். அதே மாதிரி ஸ்ரீ சனதி ஆராதகர் ஆஸ்தான வித்வான் ஸ்ரீ பழவேறு லட்சுமி சமாச்சார சுவாமி அரு சுவாமி மத்தியானம் எழுந்தார். மகனியர்கள் தான் எழுந்து பண்றா. நல்ல காலக்ஷேப அதிகாரிகள் வந்திருக்கா. இப்ப பல்லவ சந்தான சுவாமி, நம்ம ஐஷூர் சீனிவாச சுவாமி அவளா நல்லா காது மொழிக்க காலக்ஷேபம் போயிட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருந்தவா. இந்த தடவை நான் ஓப்பனாவே இதை வெளியில பிரச்சாரம் பண்ணி யாரெல்லாம் சேர்ந்துக்கணும், யாரெல்லாம் கலந்துக்கலாம், யாருமே அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அது என்ன பண்ண ஒரு இடத்துல நம்ம போறோம்னா ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு செமினார்னா எத்தனை பேர் ப்ரெசென்ட் பண்றோம்னு சொல்ல முடியும். ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டேன். நிறைய பேர் ஃபில்அப் பண்ணேன். அதை அதிக விசாரம் யார் பண்ணினாலும் அவங்களை கூப்பிட்டு சரசரம் தருது இந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த கிழமை தான் இருக்கு. சுவாமி உபத்திரவம் பண்ணி கரெக்டா அவகாசத்தை பரிபாலனம் பண்ணணும் பிரார்த்திச்சிருக்கோம். முக்கியமான விஷயம் இதுதான் மைக்கு. இதுல பேசுறாதான் நன்மைக்கு. சரியா? அதனால இதை பரிபாலனம் பண்ணணும் பிரார்த்திச்சிருக்கோம். அருள்தரும் ஆரோக்கியத்திலே எங்கள் சம்பிரதாய அனுஷ்டான ரட்சண அர்மா சரண் என்கின்ற ஒரு ஆச்சரியமான சம்ஸ்தை. அதன் மூலமாக உத்தமமான உத்திரட்டாளர் என்கின்ற ஒரு சுவாமிக்குரிய அதாவது ஈவரம் ஐஸ்வர்ய சதமான உற்சவத்திற்கு 6 நாட்கள் பல சதஸ்கள் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில இன்றைய 4000 பேர் பிரபந்த சதஸ் அருளிச்சியல் சதஸ் இந்த சதஸ நடப்பதுன்னு சொல்லி சுவாமி கற்கல்பித்த அடியனுக்கு ரொம்ப அவர் பகவான் மித்திரன். அந்த மைத்திரி எப்பேற்பட்டது அப்படின்னா சன்மித்ரலட்சுமணிதன் பகவதந்தி சந்தகா அப்படின்னு சொல்லுவாங்க. சன்மித்ரலட்சுமணிதன் பகவதந்தி சந்தகான்னு சொல்லப்படுவது விசேஷமாக யார் பாபான் நிவாரியதி உதயத்தை தாய அபிநீகரோடு ஆபத்திருந்த ஜகாதி கதாதிகாலே சன்மித்ரலட்சுமணிதன் பகவதந்தி சந்தகா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஆப்த மித்திரர் அவர் அடிய கொஞ்சம் அதிசயோக்தியா சொன்னார். ஆனா அவர் பண்ற காரியங்களை என்னால பண்ணவே முடியாது.
இந்த காலத்துக்கு அனுகூலமாக ஒரு லௌகிக ரீதியாகவும் வைதிகத்தை லௌகிகமாக கொண்டு போய் எல்லோருக்கும் இந்த சமுதாயத்தினுடைய ருச்சி ஆஸ்வாதனம் ஏற்படணும் என்கின்ற ஒரு ரீதியில அந்த சுவாமி பலவிதமான காரியங்கள் எல்லாம் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பேஸ்புக் பார்க்கும் பொழுது அவருடைய நடைமுறைக்கு சீர்ஷகம் அதுதான் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கு. ஏபிஎன் சுவாமி கொடுக்குற சடங்குகள்னா அது எங்குமே இருக்காது, எந்த புத்தகத்திலே இருக்காது. அவர் ரசகஞ்சாவுக்காக போல ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தெல்லாம் இருப்பார். அவ்வளவு ஒரு சம்பிரதாயத்துக்கான அதுல வைசிப்பியம் உண்டு. அதாவது இதுல வக்ரோக்திக்காரன் சொல்றான். வக்ரோக்தினாலே நோட்டத்துல வக்ராவுக்தின்னு சொல்றான். வக்ரோக்திங்கிற சப்தத்துக்கு வைசித்திய பங்கியின் வழிநீகிறான். ரொம்ப ஆச்சரியமான அந்த சப்தத்தினுடைய ஒரு சௌந்தரியம் சொல்றாங்க. அந்த மாதிரி இன்றைய தினம் அடியேனையும் அவர் பொருளாக்கி இந்த சதஸ்ல அத்தியட்சரா உட்காரணும் அப்படின்னா அது எந்த ஆதியட்ச ஒரு அருளின் செயல்ல இருக்கிற இந்த திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற ஒரு ஆசையினால ஒரு ஆசக்தினால ஒரு தடவை அந்த ஆழ்வார் ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்திகளை கேட்டு மகிழவைகள் இங்க என்ன சொல்றாங்க இங்க வந்திருக்கேன். என்னை கூட்டத்திற்கு அடிய கூட்டத்திற்கு அவருக்கு தன்யவாதம் இங்க அவர் சொல்லும்படியாக காது பழுக்க சுதர்சனாச்சார சுவாமி அவருடைய உழைப்பு சொல்லவே முடியாது. அவ்வளவு உழைச்சு ஸ்ரீபாஷ்யமான எதுவாக உயர் வேதாந்தத்துல யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏதோ வந்தவர் இந்த காலத்துல அவர் ஒரு அத்தாரிட்டியா இருக்காரு. அந்த சுவாமியை இந்த சதஸுக்கு வந்திருக்கேன். எல்லோருக்குமே அடியுடைய பிராமணை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீயுடைய முனிவலம் ஐஷனுடைய திவ்யமான திருவிழாவர்கிட்ட அடியுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை சமர்ப்பித்து கவிதாரி பேசும் முதல்ல சொல்லுங்க. மொத்தம் 5 சேர்ந்து 6 பேர் இருக்கா. அந்த 6 பேர்ல முதல்ல கண்டம் சந்தான சுவாமி அவர் நல்லா பேர் தலைமையா சொல்லக்கூடியவர். அந்த பரீட்சாதிகாரே அடியனே இருந்தேன். அதாவது திருமலை தர்மகிரி பாடசாலை அடியனே இருந்தேன். அதனால அடியனுக்கு எங்கன்னா டக்குன பாசுரம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா அது எனக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் அல்ல, சமஸ்கிருதத்திலையும் நல்ல ஒரு கத்தியம் பத்தியம் ரெண்டுமே எழுதக்கூடிய சாமர்த்தியம். ஐநூறு ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி கிட்ட பரிபூர்ணமான காலக்ஷேபம் பண்ணுவார். ஐநூறு இடத்துலயும் காலக்ஷேபம் பண்ணவர். அவர் இப்போது 4ஆம் திருப்பாயமொழியில 4ஆம் பத்துல தீர்ப்பாயாமினி என்கின்ற அந்த 10 பாசனுடைய வைபவத்தை நமக்கு அவர் ஆரம்பிக்கும்படி 25 நிமிஷம் 5 நிமிஷம் அத்தியட்சர்களுடைய இன்டர்ஃபரன்ஸ். எனக்கு சௌகரியமா இருக்கும். அதுல காலம் போடுவோம். அது நான் உங்களுக்கு டேபிள் மாட்டேன். சரி எனக்கு கேமரா அந்த நடுவில் வச்சிடும். அவ்வளவுதான், சரியா இருக்கு. நான் பாருங்க.
இப்ப பாட்டு நான் சொல்றேன் ஹெட்போன் வாங்க ஹெட்போன் வாங்க நான் சொல்றா அங்கதான் கேள்வி சொல்லு विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्रङ्गशठारि संयमराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्य षट्जित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरेण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणमद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशठारि संयमरात् प्राप्तागमान् तद्वयं दृष्ट्या वीररघुत्वहाद्यसुतरोः यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभिधं श्रीमालोलरमानिवास चरणं यस्तैकचित्तं श्रजे नमस्तेभ्यः உத்தமமான உத்தரட்டாதி 4000 திவ்ய பிரபந்த வித்வத் சதஸ் எனக்கும் இந்த சதஸ்ல 4ஆம் 10 6ஆம் தசகம் தீர்ப்பாரயாமினி அப்படிங்கிறதான தசகத்துல இருக்கக்கூடிய தேவதாந்தர வந்தன வர்ஜனம் பகவத் பாகவத பாத சேவனம் அப்படிங்கிற தலைப்புல யதாமதி யதா காலம் அப்படின்னு கிஞ்சித் விஜாபிக்கிறதுக்கு பிரார்த்திக்கிறேன். முதல் பாசுரம். தீர்ப்பாரையாமினி அங்கனம் நாடுது மன்னமீர் போர்பாலி ஒன்னுதல் உத்தனல் நோய் இது தேரினோம் போர்பாகுதான் செய்தன்னை வரைவில் வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் இவள் சிந்தை துழாய் திசைக்கின்னதே. இதுக்கு 6000 படி வியாக்கியானத்துல வரச்சே முதல்ல முன்தசகத்திலிருந்து சங்கதி சாய்க்கணும். ஆனா அந்த சங்கதி சரியா சேராது அப்படிங்கிறதாக இருக்கு. என்னன்னு கேட்டா எம்பாரின் நிர்வாகம் அந்த இடத்துல வரச்சே இதுவரையிலும் வீத்திருந்தேழுலகும் தனிக்கோல் செல்ல வெவில் சீர் ஆத்தல் மிக்காடும் மானை போத்தி என்னை கைகளார தொழுது சொல்மானைகள் ஏத்தனோ தேர்க்கு நீ என்ன குறை எழுமையுமே அப்படின்னு எந்த விதமான எனக்கு துக்கஹானியும் இல்லை துக்கமும் இல்லை எப்பவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணிட்டு இருந்த ஆழ்வார். அடுத்த தசகம் மாறி மாறாதன்னவளே அந்த தசகம் முடியச்சேயோ அவ்வளோ ஆனந்தமா வாரி மாறாத பைம்பூம்புழில் சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் 910 வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினைதி இருக்குமேன்னு சொல்லி அத்தனை அத்தியந்தம் ஆனந்த துந்திலரா இருந்திருக்கக்கூடிய ஆழ்வார் அடுத்த தசகத்துல இப்படி மோகிச்சு போய் மயங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சங்கதி சொல்ல வரல. அந்த சங்கதி ஏன் சொல்ல வரலங்கிறது எம்பார் நிர்வாகத்துல அடுத்த ஒரு 2-3 பிரகரணத்துல வரும். இப்ப இங்க வரச்சே ஏவம் பூதனாயிருந்த எம்பெருமானை விஸ்லேஷித்து மானசானுபவம் மாத்திரமே பிராப்தமா இருந்தது. 4ஆம் 10 ஆரம்பத்துல நித்தியைஸ்வரியமானவன் எம்பெருமான் அப்படின்னு முதல் தசகத்துல சாதிச்சதுக்கு அப்புறமா 2வது தசகத்துல இங்க இருக்கக்கூடிய அவைஷ்ணவாளையும் திருத்தி பணி கொண்டு அவளையும் வைஷ்ணவாளா ஆக்கி அவளோட கலந்து எம்பெருமான போய் சேவிக்கணும், எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணணும் அப்படிங்கிறதாக மனசுல நினைச்சுட்டு இருந்த ஆழ்வாருக்கு அவளை திருத்தி பணி கொள்ள முடியல. ஆனா எம்பெருமான அனுபவிச்சு அந்த அனுபவத்தினுடைய ஆனந்தாதிக்கத்தினால ஆழ்வார் இன்னும் அந்த பிரேம ஜாஸ்தியா போயிடுச்சு. அந்த பிரேம ஜாஸ்தியா போனதுனால கோவாயாள் பொருட்டு அந்த தசகத்துல வரைச்சே தன்னுடைய சர்வ இந்திரியங்களும் எம்பெருமானுக்கு பூசும் சாந்தி என் நெஞ்சமே புனையம் கண்ணி எனதுடைய வாசகம் செய்மாலையே வான் பட்டாடைய பகுதே அப்படிங்கிறதால எல்லாமே சர்வமும் எம்பெருமானுக்கு உண்டானது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சாதிச்சு 4ஆம் தசகத்துல மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்டிது வென்றும் வெண்ணை தொழுதவன் மேவு அப்படிங்கிற தசகத்துல சர்வமும் எம்பெருமான் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படிங்கிற ரீதியில எல்லாம் பார்க்கறது எல்லாத்தையும் எம்பெருமான் விஷயமாகவே பார்த்து அந்த பித்து அயற்கும் சுத்தும் பத்தி நோக்கும் அகலவை நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழைக்கண் துளும்பும் அப்படிங்கிறதான விபிச்சாரி பாவங்கள் மொத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த 330 பாவாகங்கிறதான 33 விபிச்சாரி பாவங்களும் சேர்ந்து இவருக்கு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பேர்ல இருக்கக்கூடிய சிங்காரமாகிற பக்தி வளர்ந்து போட்டு
அடுத்த தசகத்துல வீற்றிருந்தேழுலகும் அதுல எம்பெருமான நன்னா மங்களாசாசனம் பண்ணி எந்த குறையும் இல்லைன்னு சாதிச்சாயிடுச்சு. இப்ப இந்த தசகத்துல வரைச்சே மானசானுபவம் மாத்திரமே நமக்கு லப்தமாச்சு. அப்போ நமக்கு இந்த சரீரகமான எம்பெருமானோட கலந்து பருகுதல் அப்படிங்கிறதான அந்த அனுபவம் கிட்டாம போயிடுது. அப்படிங்கிறத சொல்றதுக்கு எம்பெருமானோட கலந்து வருகினதான பிராட்டி உறுத்தி விஸ்லேஷித்து அப்படிங்கிறதாக இந்த இடத்துல ஏவம் பூதனா இருந்தன்னு சொல்றச்சு முதல் வாசுரத்தை அங்க வீற்றிருந்தேழுலகம்ல எம்பெருமான் நித்தியசூரிகளுடைய மத்தியத்துல அந்த திருமாவணி மண்டபத்துல அப்படி வைகுண்டநாதனாக ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் எந்த விதமான நாசமும் இல்லாத எப்பவும் நித்திய சித்தமா இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான் அப்படிங்கிறது இந்த ஏவம் பூதன்ற சப்தத்துல அங்க சாய்கிறார். ஏவம் பூதனாயிருந்த எம்பெருமானை விஸ்லேஷித்து அத்தியந்தம் அவசன்மையாய் அந்த துக்கத்துக்கு இன்னதுன்னு சொல்ல முடியல. அந்த பிரிவுக்கு அந்த விஸ்லேஷம் இதுதான் அப்படின்றத வார்த்தையில சொல்ல முடியல. அத்தியந்தம் அவசன்மையாய் மோகதசாபன்மையாய் இருந்த அப்படி ஒரு மயக்கமானது ஏற்பட்டு அப்படி இருக்கக்கூடிய பிராட்டி அந்த பராங்குஷ நாயகி மோகிச்சு போயிட்டாள். இப்ப அவளை ரட்சணம் பண்ணணும், திருப்பி அவ மோகத்திலிருந்து மீண்டு எழுந்து வரணும். அப்ப மோகத்தை நிவர்த்தனம் பண்றதுக்கு மோகத்திலிருந்து திரும்பி வர்றதுக்கு என்ன உபாயம்னு கூட இருக்கக்கூடிய அன்னைமீர்கள் அவ தாய்மார்கள் மற்றும் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவளுக்கெல்லாம் என்ன உபாயம்னு தெரியல. அதனால இதுக்கு சரியான உபாயம் சொல்ல தெரியாததான சுக்ர தேவதைகளை உபாசனம் பண்ணக்கூடியதான ஷாகுனிக்கின்னு சொல்லக்கூடிய கட்டு விச்சி அல்லது குறி சொல்லக்கூடியவள் அவா கிட்ட போய் இதுக்கு எப்படியான எத்த தின்னா பித்தம் தெளியும் என்கிற ரீதியில அவளை போய் ஆசிரியிச்சு அவா கிட்ட போய் உபாயத்தை சொல்ல கேட்டு அவா சரியில்லாத உபாயங்கள்லாம் சொல்ல அந்த உபாயம் பண்றது ரொம்ப ரொம்ப அபத்தமானது அவத்தியமானதும் கூட அப்படிங்கிறதாக தானே அந்யாபதேசமாக ஒரு தோழியாக வந்து இத்தனை ஸ்திரீகளையும் திருத்தி பணிகொள்றது அப்படிங்கிறதான அவதாரிக்கை இந்த 10 பாசுரத்துக்கும். இதுல அடுத்ததாக இந்த தோழியாக வரக்கூடியவர் மதுர கவி ஆழ்வார் அப்படிங்கிறதாக 24,000 படி வியாக்கியானத்திலையும் சாதிச்சிருக்கார். அது கடைசியில வரச்சே அந்த க்ஷுத்ர தேவதா பிரீணன வியாபாரங்களிலே பிரவர்த்திக்க அவ்வளவிலே ஆழ்வாருடைய பிரகிருத்தியை அறிந்த ஆழ்வார் எம்பெருமான் சர்வசேஷி தான் அவனுக்கு ஆட்பட்டவன் தாசபூதர் சேஷன் அப்படிங்கிறதான பின்னாடி கடைசி 10ஆம் பாசுரத்துல தொழுதாடி தூமணி மன்னனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்தாங்கிறதுல சாய்க்கிறார். அப்படி ஆழ்வாருடைய பிரகிருதியை அறிந்த மதுர கவி முதலானார். இங்க முதலானார் சப்தத்தினால இன்னொரு ஒரு வியாக்கியானத்துல நாதமுனிகள் பேர் இருக்கு. அப்படி இவாள்லாம் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்திரீகளை எல்லாரையும் விலக்குறா, நிவர்த்தனம் பண்றா. இந்த வியாபாரமானது உங்களுக்கு கூடாதது. இவளுக்கு ஏற்பட்ட நோயானது நன்னோய் அப்படின்னா எம்பெருமான் விஷயகமா இருக்கக்கூடிய பிரேமை. அந்த பிரேமையானது நல்லதுதான், அது ஹானி கிடையாது, எந்த விதமான கெடுதலும் இல்லை அப்படிங்கிறதாக நிவர்த்தனம் பண்றதாக இங்க சாய்க்கிறார். முளையாளிகள் வானோர் தலைமகனம் நிர்வாகம் திருவாயு இது திருவிழாக்கத்து அடியன். இங்க எம்பார் நிர்வாகம் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல முதல்ல சொல்றச்ச எம்பார் கீழில் திருவாய்மொழியும் இத்திருவாய்மொழியும் அனுசந்தித்து மோருள்ளதனையும் சோரேயோ அப்படிங்கிறதாக பாஷிகாரர் சாதிச்சதுக்கு அது என்ன சாய்க்கிறாருன்னா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்திரீ கிட்ட போய் ஒரு அரிசியை கொடுத்து அது தளிகை பண்ணி கொடுத்து அவர்கிட்ட மோர் இருக்குன்னு சாய்க்கிறார். எனக்கு மோருக்கு உண்டானதும் அந்த சாதனை எனக்கு கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு துளி துளியா மோருக்கு உண்டான சாதத்தை சேர்த்துட்டு கடைசியில இவர்கிட்ட சாதம் இல்லாத போயிடுது. அவள்கிட்ட சாதம் தீர்ந்து போயிடுது. ஆனா மோர் மாத்திரம் இருக்கு. மோர் இருக்குன்றதுனால அதுக்காக சாதம் எத்தனை நாள் சாய்க்க முடியும்? அப்படி அந்த மாதிரி இங்க அந்த விஷயத்துக்கும் முன்தசகத்துக்கும் இங்கேக்கும் சங்கதி சொல்றதுக்கு முடியலையே. அந்த சங்கதிக்கு இங்கேக்கு மேல தொடர்ச்சி இல்லையே அப்படின்னா அதுக்கு எம்பார் தொடர்ச்சி சொல்றச்சே என்ன தொடர்ச்சி அப்படின்னு கேட்டா சங்கதி இன்மையே சங்கதி அப்படிங்கிறத அசங்கதிரேவ சங்கதி அப்படிங்கிறதுல அசங்கதிங்கிறது என்னன்னா அந்த பாசுரத்துக்கும் முந்தசகத்துக்கும் இங்கேக்கும் தொடர்பு இல்லைன்னா எதனால தொடர்பு இல்லை? எம்பெருமானை பாக்கிய சம்ஸ்லேஷம் வேணும், எம்பெருமானிடத்திலே பாக்கிய சம்ஸ்லேஷம் வேணுங்கிறதான அந்த தொடர்ச்சி இல்லாதது. அந்த தொடர்ச்சி இல்லாமைதான் இந்த தொடர்ச்சிக்கு ஹேத்துவா இருக்கு அப்படிங்கிறதாக எம்பார் நிர்வாகமானது. வீட்டிலிருந்து எழுது என்று தொடங்கும்
ஆழ்வார் திருவாய்மொழியில் ஆழ்வார் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டவராய் பாசுரம் அருளினார். அடுத்ததான தீர்ப்பாரையாமினி என்ற திருவாய்மொழியில் இந்த ஆழ்வார் தரித்திருக்கும் சக்தியற்றவராய் மயங்கி விழுந்ததாக பாசுரம் சொல்லுகிறது. அப்போ சங்கதி இங்க விட்டு போயிடுதே அப்படின்னா, மோர் உள்ள வரையில் சோறு இட முடியுமோ அதுபோல முடிந்த வரையில் தான் கீழ் திருவாய்மொழிகளுக்கும் அடுத்த திருவாய்மொழிகளுக்கும் தொடர்பு சொல்ல முடியும். இங்க தொடர்பு இல்லையே அப்படின்னா தொடர்பின்மையே தொடர்புக்கு காரணம். அப்ப எம்பெருமானோட அந்த பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறதான தொடர்பு இல்லாததுனாலதான் அந்த தொடர்பு இன்மையை பத்தி இங்க தொடரணும். அப்படியாக எம்பார் அசங்கதி தேவ சங்கதி அப்படிங்கிற விஷயத்த எம்பாருடைய நிர்வாகமாக வீட்டுல சாதிச்சிருக்கார். தீர்ப்பாரையாமினி பாசுரத்துல என்ன சொல்ல வரா, இவளுக்கு இந்த நோய் எங்கனே வந்தது என்று நிரூபித்து அந்த நிரூபணத்தாலே இவளுற்ற நோயை அறிந்தோம் சொல்ற செய்ய நன்னோய் அப்படிங்கிறதுனால பகவத் விஷயகமான பிரேமை அதுதான் இங்க நல்நோய். இந்த நோய் நிச்சயமாக எம்பெருமானால மாத்திரம்தான் நிவர்த்திப்பிக்கப்படும், மற்றவை யாராலும் பாகவதால பாகவத பாத தூளிகளாலே நிவர்த்திப்பிக்கப்படும் என்பதாக பின்னாடி வரக்கூடிய பாசுரங்கள். அப்போ சாய்க்கச்சு எங்கனம் நாடு மண்ணை நீர் அப்படிங்கிறச்ச 3 நிர்வாகம் பண்றார், பின்னாடி வரும் அது அடுத்தது. இந்த தீர்ப்பாரை யாம் இனி எங்கனம் நாடுதும் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு 3 விதமான நிர்வாகம். முதல்ல சொல்றச்சே இவா பண்ணதான காரியம் இந்த க்ஷுத்ர தேவத உபாசனம்ங்கிறதானது கூடாத காரியம் அப்படிங்கிறதுனால இந்த க்ஷுத்ர தேவ உபாசனத்தினால வந்ததான இந்த வியாதின்னு சொல்லக்கூடாது. அப்ப பண்ணக்கூடியது எல்லாமே அபத்தமானதுங்கிறத நிவர்த்தனம் பண்றதுக்கு நான் எங்க போய் தேடுவேன் இந்த வியாதியை நிவர்த்தனம் பண்றதுக்கு அப்படிங்கிறதாக ஒரு நிர்வாகம். 2வது நிர்வாகம் ஆழ்வார் 2வது தசகத்திலே சொல்றச்சே தான் எம்பெருமானுடைய விஷயத்திலே அத்தியந்தம் பிரீத்தி உடையவளா இருந்ததுனால வேற எந்த விஷயமும் இல்லை, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எம்பெருமான் ஊரும் நாடு உலகமும் தன்னை போல் அப்படிங்கிறதுனால சர்வரும் ஆழ்வாரை போலே இருக்கா அப்படிங்கிறதுனால இந்த வியாதி நிவர்த்தி பண்றதுக்கு வேற யாரும் இல்லை, இங்க இருக்கக்கூடியவா யாரும் கிடையாது அப்படிங்கிறது 2வது ஒரு நிர்வாகம். 3வதாக நிர்வாகம் இந்த தானே போய் இந்த வியாதிக்கு உண்டானதால யார் நிவர்த்தனம் பண்ணுவா அப்படிங்கிறது தேடக்கூடியவள் அப்படிங்கிறதாக இந்த தோழி சொல்றா. அப்போ ஓர்பால் ஒண்ணுதல் ஊற்ற நல்நோய் இது. ஓர்பால் அப்படின்னா தீர விசாரணம் பண்ணியாடு. இந்த திருடமான நோய் பகவத் பிரேமை அப்படிங்கிறதான திருடமான நோய் என்பது நிச்சயம் பண்ணியாடுது. ஊற்ற நல் நோய் இது தேறினோம் நிச்சிதம் போர் பாகுதான் செய்து அன்றை வரைவில் வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு. இந்த வியாதிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றச்சே, இது எத்தாரே வந்தது என்னில் துரியோதனாதிகள் நடுங்கும்படி சேனையை அணிவகுத்து அன்றைவரை வெல்வித்த ஸ்வேச்சா சாரத்தியம் அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் பின்னாடி அந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார், தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்துல. அப்படி தானே இச்சையாக கொண்டு தான் சாரத்தியம் பண்ணி போர் பாகுதான் செய்து அன்றைவரை வெல்வித்து, பாகுன்னா நிர்வாகம், அப்படி திறம்பட நிர்வாகம் பண்ணி இவ எல்லாரையும் தான் ஜெயிக்க வைத்தான். எம்பெருமான் கிருஷ்ணன் தான் பாரத யுத்தத்தை நடத்தி வைத்து இவர்கள் அத்தனை பேருக்கும் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து திருப்பி ராஜ்ய பரிபாலனம் பண்ண செய்தான். அப்படின்னாக ஸ்வசங்கல்பாயத்தமாக தான் எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பாயத்தமாக தான் இங்க நடக்கின்றது, அவர்கள் இஷ்டப்படி கிடையாது. அதனால போர் பாகுதான் செய்தான் ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாங்கனான். மாயப்போர்ன்றதுனால 2 விஷயம் சொல்லலாம். மாய சப்தத்துக்கு ஆச்சரியமான இந்த யுத்தத்தை நடத்தி வைத்தது, மாயன் என்பதனால அகடித கட்டணா சாமர்த்தியவான் எம்பெருமான் அப்படிங்கிறதாக ஆயுதம் தொடேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை கொண்டு தன்னுடைய சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைச்சு ஜெயதர சபதத்தை பண்ண வச்சது, இத்தியாதி விஷயங்கள்னால மாயம் அப்படிங்கிறதுனால அவனுடைய சேஷ்டிதங்களும் இங்க வியங்கியமா சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு தான் இவள் ஆட்பட்டு இவளுடைய இந்த பிரேம வியாதியானது இப்படி ஏற்பட்டிருக்கு. இந்த நோய் தீர்ப்பாரை நாம் எங்கே நாடுவோம் அன்னவீர் அப்படிங்கிறதாக இந்த ஸ்திரீகளை பார்த்து சாய்க்கிறார். இதுல இன்னொரு ஈட்டுல சொல்றச்சே, இப்படி இவளுக்கு ஒரு எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருந்தா உடனே அந்த பிரிவினால பிராணவியோகம் தான் ஆகணும், ஏன் இன்னும் தரிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறச்ச வீட்டுல இருக்கிறச்ச ராவணன் மாய சிரஸை காட்டின போது அப்படிங்கிற விஷயத்த அப்போ அத கேள்வி கேட்கிறார். நஞ்சியர் கேள்வி கேட்கிறச்சே நம்பிள்ளை அதுக்கு உத்தரம் கொடுக்கிறார். அதாவது என்னன்னா, இந்த இடத்துல அவன் நிச்சயமாக எம்பெருமான் ராமன்
அவன் மாய சிரசை ராமனுடைய மாய சிரசை காட்டினாலும் அது பொய் அப்படிங்கிறது தனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சோகம் மாத்திரமே ஏற்பட்டது. சோகம் இருந்தால் அதனால சரீர தியாகத்தையோ பிராண வியோகத்தையோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதாக அந்த ஈடு வியாக்கியானத்துல. இரண்டாவது வாசனம், திசைக்கின்றதே இவள் நோய் இருமிக்க பெருந்தை இவன் இசை பின்னி நீரணங்காடு விளந்தை மமன்றது திசை பின்றியே சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீ திசைக்கு திராயில் நன்றேயில் பெருமிது காண்பினே. இது என்ன வியாதின்னே உங்களுக்கு தெரியாது. திசைக்கின்றதேனா நீங்க இதை பத்தினதான ஞானமே இல்லாத இருக்கள், என்னன்னே தெரியாத, உங்களுக்கு துல்லியம் இல்லாத, அவளுக்கும் சதுரிஷம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்க பண்றேன். இந்த மாதிரி சுத்திர தெய்வத்தை உபாசனம் பண்றவாளோட போய் பண்றேனே, இது மிக்க பெருந்தெய்வத்தினால் வந்தது. வாராயின முலையாளிகள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோய் இது. அப்படிப்பட்ட எம்பெருமான் பிரேமை அப்படிங்கிறதான அந்த வியாதிதானே தவிர்த்து நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு சுத்திரமான நீச்சமான தெய்வத்தங்கள்னால வந்த வியாதி கிடையாது. அப்படின்னா இவளை பெறுவதற்கு என்ன உபாயம், இவள் மோகத்திலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன உபாயம் அப்படின்னா சங்கு சக்கரம் அப்படிங்கிறதான எம்பெருமான திவ்யாயுதங்களை நீங்க அவ காது கேட்கும்படி சொல்லுங்க. நீ இசைக்கிச்சிராயில் நன்றேயில் அப்படின்னா நன்றே இல் அப்படிங்கிறச்ச அவளுடைய இல்லத்தில் இருப்பவளாக நீங்கள் அடையலாம் அப்படின்னா அவளுடைய சத்தை கிடைக்கும், அவள் உயிர் பெற்றிருப்பாள் அப்படிங்கிற நன்றே இல்லைன்ற சப்தத்துல இருக்கு. நிர்வாகம் பண்றா வீட்டுல. இது காண்மினன் நீரை கட்டு வீச்சு சொற்கொண்டு நீர் எதுவானும் செய்தங்கோர் கள்ளு இறைச்சியும் தூவேன் மின் மதுவார் துழாய் முடி மாயப்பினான் கடல் வாழ்த்தினாள் அதுவே இவளுத்த நோய்க்கும் அனுமருந்தாகுமே. இந்த வியாதி இன்னதுன்னு சொல்ல தெரியாத, அவளுக்கும் தெரியாத எத்தத்தையோ சொல்லி இந்த சகுனத்தை சொல்லக்கூடியவா அவ வேற ஒரு விபரீதமான உபாயங்கள்லாம் சொல்றா. அது பிரகாரம் நீங்களும் நீர் எதுவானும் செய்துன்னா செய்யக்கூடாததை செய்து அங்கோர் கள்ளு விரைச்சியும் அவத்தியமான வேதத்துல விஹீனமா சொல்லப்பட்டிருக்க கூடியதான விஷயங்களாக இருக்கக்கூடியத அந்த சுத்திர தேவதை உபாசனமாக நீங்க பண்றே, இது சரியில்லை. அங்கோர் கள்ளு விரைச்சியும் அங்குங்கிற சப்தத்தினால இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கிரகத்துல நீங்க பண்றே, இது தகுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அப்படி பண்ணக்கூடாதுன்னா என்ன உபாயம் வேற என்ன இருக்கு? மதுவார் துழாய் முடி மது செந்தி தேன் பெருகக்கூடியதான திருத்துழாய், அந்த திருத்துழாயே திருமுடியிலே தரித்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்றது இருக்கே, அதுவே அது மாத்திரமே இவள் உற்ற நோய்க்கும் இவளை பீடித்திருக்கக்கூடியதான அந்த பகவத் பிரேமை என்கிறதான வியாதிக்கு மருந்து உபாயம். நிர்வாகம் இருக்கு. மருந்தாகும் என்றங்கோர் மாய அளவை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்றை செஞ்சோறும் களநிழைத்தின் பயன் ஒருங்காகவே உலகேழும் விழுங்கியும் எண்டிட்ட பெருந்தேவன் வேர் சொல்லகித்தில் இவளை பெறுதிலே. அங்கு அதே ஸ்ரீ வைஷ்ணவ கிரகத்துல என்ன மருந்து அப்படின்னா இவ மாய அளவை தான் சொன்னாலும், அளவைன்னா தன் இஷ்டத்துக்கு பேசுறவா, பிரலபனம் பண்றவா அப்படின்னு ஜல்பாக்கா அப்படின்ற சப்தம் உபயோகப்படுத்திருக்கா. அப்போ தன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வாய்க்கு வந்தது சொல்லக்கூடிய அந்த சாகுனிக்கு கட்டுவிச்சிங்கிறவோ இதுதான் அப்படிங்கிறதான்னு அவ சொன்னதை கேட்டுட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு நீங்க தாமசமா இருக்கக்கூடியதும் ராஜசமா இருக்கக்கூடியதுமாக சிவப்பு கருப்பு அந்த நிறத்தை ஊட்டி அந்த அன்னத்துல அந்த நிறத்தை செலுத்தி அதை போய் களநடைத்தின்பைனா சுத்திர தேவதைகள் இருக்கக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நீங்க அவளுக்கு நீங்க அதை சமர்ப்பிக்கிறீங்களே, இது சரியா? அதனால என்ன உபாயம், என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. இவளை நீங்க பெறவே முடியாது. இந்த மாதிரி பண்ணா இவளுடைய சத்தைக்கே ஹானிதான் ஆகுமே தவிர்த்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா வேற என்ன பண்ணணும்? குறுங்காகவே உலகேழும் விழுங்கியுமிண்டிட்ட பெருந்தேவன் பேர் சொல்ல கேட்கில் எம்பெருமானுடைய திருநாமங்களை பேசுவின் திருநாமம் வெற்றெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் என்கிற ரீதியில எம்பெருமானுடைய திருநாமம் அவன் எப்பேற்பட்டவன்னா க்ஷணகாலத்திலே ஒருங்காகவே உலகேழும்னா அடுத்த க்ஷணமே உத்கிரண நிகிரணத்தை பண்ணக்கூடியவன், இந்த லோகத்தை விழுங்கி உமிழக்கூடிய பராக்கிரமத்தை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் பல. அந்த திருநாமங்களை சொன்னால் சொல்ல நீங்கள் சக்தி உள்ளவர்களாக இருந்தால் அதன் மூலமாக தான் நீங்கள் இவளை அடைய முடியும் அப்படிங்கிறதாக இங்க சாய்க்கிறார் இந்த வாசகத்துல 4ஆம் வாசகத்துல. இவளை பெரும் பரிசு பணங்காடுதல் என்றந்தோ கவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயந்தனள் கவளக்கடாக களிரட்டவிரான் திருநாமத்தால் தவள பொடி கொண்டு நீரிட்டிடுமின் அணியுமே. இவளை பெறுவதற்கு பரிசு உபாயம் என்ன வழி அப்படின்னா இந்த அணங்காடுதல் அப்படின்னு நீங்க பண்றேளே, தெய்வாவேசம் வந்த மாதிரி ஆடுறேளே,
அது அன்று தோஷமே, அது கூடாதது, தகாதது. அது அன்று அந்தோ அப்படின்னு கேத சூச்சகமாக அந்த அந்தோ சப்தத்தை உபயோகப்படுத்தி, அப்போ இவ எப்படி இருக்கா, குவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் வெளிரி போயிருக்கு. அந்த வைவர்ணியம் எம்பெருமானுடைய விரகத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய வைவர்ணியம், அவன் வைவர்ணியத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பராங்குஷ நாயகியை நீங்க அடையணும் என்றால், திருப்பி மோகத்திலிருந்து திருப்பி வெளிவரணும் என்றால், நீங்கள் பண்ணக்கூடிய உபாயம் அத்தனையும் தோஷமானது. இந்த அனங்காடுதல் என்றது அபத்தமான காரியம். அப்ப வேற என்ன உபாயம் பண்ணணும்? அவளக்கடாக களிரட்டபிரான் மதஜலம் பெருகக்கூடிய குவலையா பீடம் என்கிறதான யானை, அந்த யானையை சம்ஹரித்திருக்கக்கூடிய பிரான் உபகாரன் எம்பெருமான், உபகாரகனான எம்பெருமானுடைய திருநாமத்தால் தவளப்பொடி கொண்டு அந்த திருநாமத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாகவதர்கள் அவர்களுடைய தவளப்பொடி கொண்டு திருவடி ரேணு பக்தா அங்கிரி ரேணு அது சுத்தமா இருக்கக்கூடியதுன்றதுனால தவள சப்தம் உபயோகம். அந்த சுத்தமான பக்த அங்கிரி ரேணுவை அவருடைய சிரசிலே நீர் இட்டுடுமின், அது இடறதோ இல்ல இடறதுக்கு முயற்சி பண்றதோ அடுத்த பாசுரத்துல முயற்சின்னு சாய்க்கிறார். நீர் இட்டிடுமின், அது மேல சேர்த்தா கூட போறோம். இட்டிடுமின் தனியுமே இந்த வியாதியானது அவளுக்கு நிவர்த்தனமாகும் அப்படிங்கிறதாக சாய்க்கிறார். தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடுதிரண்ணமீர் பிணியும் ஒழுகின்றதில்லை பெருகும் இதுவல்லால் மணியின் அணி நிறமாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலின் மத்தில்ல கண்டீடி மணக்குக்கே. வியாதி நிவர்த்தனம் சமணமாகல, உபசமனமாகல. ஏன்? நீர் அணங்காடுதல் அப்படிங்கிறதுனால, அன்னமீர்கள் நீங்கள் அணங்காடுதல் அப்படிங்கிறதுனால இந்த அவளுக்கு ஏற்பட்டதான வியாதியும் நிவர்த்தனமாகல. மோகதசையிலே இன்னும் இருக்காள். பிணியும் ஒழிகின்றதில்லை, அந்த பிணி பூரணமாகவும் போகல. கொஞ்சமான குறையும்னு பார்த்தா குறையல, இல்ல முழுகா போகும்னு பார்த்தா நீங்க பண்ற காரியம் அத்தனையும் வியர்த்தமான காரியம். ஒழிகின்றது இல்லை, பெருகும். சரி, இது குறையவும் இல்லை, சரி இப்படியே இருந்தாலும் நாளை பெண்ண தெளியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, பெருகும். இன்னும் ஜாஸ்தியாதான் போகுமே தவிர்த்து இதுவல்லால் நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் அவ்வளோ வியர்த்தமானது. மணியின் அணி நிறமா அப்படி அல்லால் அப்படின்னா இந்த காரியம் இல்லைன்னா வேற என்ன பண்ணணும், வேற என்ன உபாயம்? மணியின் அணி நிறமாயன், நீல மணி நிறத்துல இருக்கக்கூடிய மணி என்றாலே ஸ்ரீமன் நாராயணன்றது அந்த இடத்துல வியாக்கியானத்துல இருக்கு. அணி நிறமாயன் ஆச்சரியமான சேட்டிதங்களை செய்யக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியச்சிருக்கக்கூடிய தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்பி நன் தலைமையிலானே என்கிற ரீதியில அப்படி தவர் பாகவதாள் அவர்களுடைய அடி நீரு கொண்டு ஆடி பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டரடி பொடி ஆடனாம் பெரில் அந்த நீரை கொண்டு அந்நிய முயலின் இட்டு கூட வைக்க வேண்டாம். அவளுக்கு நீங்க இட்டுண்டோ இல்ல அவளுக்கு இடறதுக்கு பண்றதுக்கு முயற்சி பண்ணாலே மற்றில்லை கண்டீர். அதை தவிர வேற உபாயம் இங்கு இல்லை. இந்த அப்ராகிருதமான ஸ்வபாவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பராங்குஷ நாயிகைக்கு வேற எந்த உபாயமும் இல்லை. அவளுக்கு இந்த மோகம் தெளிவதற்கு அதுதான் உபாயம். அணங்கு கருமருந்தின் ரங்கோராடும் கள்ளும் பராய் சுணங்க எரிந்தும் தோல் குலைக்கப்படும் அன்னமேர் உணங்கல் கட கழுத உதடா அட்டம் கண்ணன் பயன் வணங்கியர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே. இப்படி அபராகிருத சுவாவமா இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகி, அத்தியந்தம் அழகா இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகியினுடைய வியாதிக்கு மருந்து, அதுவும் அருமருந்து, சிரேஷ்டமான ஸ்லாக்கியமான மருந்து அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு அந்த சாகுனிக்கு சொன்னதான விஷயங்கள்லாம் என்னென்ன பண்றேன்? அங்கோர் ஆடும் கள்ளும் பராய் அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் சுணங்கயிரின் அந்த க்ஷுத்ர தேவதைகளுக்கு போய் உபாசனம் பண்ணிண்டு அதை நீ பண்றேளே, அப்படி பண்றேன். சுணங்கயிரிந்து கைய தோல் மேல வச்சுட்டு தட்டிண்டு நீங்க வலிக்க கம்பனம் பண்ணிண்டு தோலை ஆட்டிட்டு அந்த மாதிரி இன்னும் தோல் குலைக்கப்படும் அன்னமீர் அப்படி சிரமத்தோட நீங்க ஆடிட்டு பண்றேளே, அது பண்றது எப்படி இருக்குன்னு கேட்டா ரெண்டு விதமான. அந்த உணங்கல் கடங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சாய்க்கிறார். உணங்கல் கட கழுதை உதடா ஆட்டம் கண்ணன் பயன், தானியத்தை உலர்த்தி வச்சுட்டு அந்த தானியம் உலர்றச்சே அந்த கழுதை ஒண்ணு சாப்பிடுறது, அதை பார்த்து ஆஹா என்னவா என்னவா அழகா அசைக்கிறது அப்படிங்கிற ரசிக்கிற ரீதியில நீங்க இவளோட வியாதிக்கு மருந்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ஷுத்ர தேவதை உபாசனம் பண்றாளே, அது இந்த மாதிரி இருக்குன்னு திருட்டாந்தம் சாச்சுட்டு உணங்கல் அப்படிங்கிறதுனால உணங்குதல் அப்படின்னா ஆழ்வாருடைய இழைப்பு, இந்த சரீரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மோகத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழைப்பு, அந்த இழைப்பு கெட அது போவதற்கு நீங்க பண்ண வேண்டிய உபாயத்தை விட்டுட்டு கழுது பேய் இந்த க்ஷுத்ர தேவதைகள் அதனுடைய உதடாட்டம் நீங்க கொடுக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள் எல்லாம் அமுது செய்யக்கூடியதான சாப்பிடக்கூடியதான இந்த பேய்கள்ல சாப்பிடுறதுடைய அந்த உதடாட்டம் பார்க்கிறே, அதனால என்ன பிரயோஜனம்? வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்னா என்ன பிரயோஜனவத்தான காரியம் என்ன? வணங்கீர்கள்
போய் சேவிங்கோள். யாரை சேவிக்கணும், எப்படி சேவிக்கணும்? மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே. எம்பெருமானுடைய தாசபூதாளா இருக்கக்கூடியவரும் வேதத்திலே வேத வித்துக்களா இருக்கக்கூடியவர்களுமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களை முன்னிட்டு கொண்டு போய் எம்பெருமானை நீங்கள் சேவியுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த பாசுரத்துல வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் அணிந்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்தல்ல செய்து கல்லூடு கலாய் தூய் ஈதமுழ விட்டு நிரணங்காடுதல் கீழ்மையே. அப்படி வேத வித்துக்களா நித்தியானுஷ்டான பரர்களா இருக்கக்கூடிய சாத்விகாலங்கார தியாக ஸ்லாக்கியர்களா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை விட்டுட்டு விண்ணோர் பெருமான் அவர்களோட சேர்ந்து போய் பெருமாளுடைய திருவடி ஆசிரியிக்காமல் நீங்கள் இந்த வியாதியை இவளுடைய இந்த வியாதியை தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்தல்ல செய்து கூடாதத அந்த தேவதைகளுக்கெல்லாம் அத்தனை ஒரு ஸ்லாக்கியத்தை சொல்லிட்டு இருக்கே, அது மாத்திரம் சொல்லல, அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமும் பண்றேள், பண்ணக்கூடாத மொத்தத்தையும் பண்றேள். அப்படி பண்ணிட்டு அங்க வாத்தியங்கள்லாம் வாசிட்டு அதுவும் பின்னாடி அடுத்த பாசுரத்துல கண்டாள பிரபிருத்திகளோடு அங்க வாத்தியம் வாசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சாய்க்கிறார். தமிழ விட்டு நீர் நங்காடுதல் தண்ணியதேன்னு சாய்க்கிறார். கடைசியில சால தண்ணியதே அத்தனையும் நீச்சமான காரியம் நீங்க பண்ணக்கூடியது. ஒரு ஸ்ரீவைஷ்ணவாரா இருக்கக்கூடியவா இத்தனை காரியங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சாய்க்கிறார். கீழ்மையினாக லங்கோர் கீழ் மகனிட்ட முழவின் கீழ் நாழ்மை பல சொல்லி நீரணங்காடும் பொய் காண்கிலேன் ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இன்னோய்க்கும் இதே மருந்து ஊழ்மையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்துவில் உன்னித்தே. ஆலோசனை பண்ணி உன்னித்துன்னு அனுசந்தானம் பண்ணி இந்த இடத்துல அவர்கள் அத்தனை பேர் அந்த சண்டாள பிரபிருத்திகள்லாம் வாசிக்கக்கூடிய வாத்தியத்தை கீழே போய் நீங்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாளா இருந்துட்டு இத்தனை காரியம் பண்றேளே, இது சரியில்லையா? அப்படி அத நீங்க பொய் காண்கிறேன்னு சொல்றச்சே நான் உங்களை பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்னா அவளுக்கு அத்தனை சிரேஷ்டத்தை சொல்றேன். சுக்ர தேவதையை போய் பரதேவதையாக நீங்க காண்பிச்சு அது சொல்லி சாய்க்கிறேன்னு முடிச்சுக்கிறேன். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இன்னோய்க்கும் இதே மருந்து. அப்போ மருந்து எதுன்னு கேட்டா இன்னைக்கு இல்ல இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் நமக்கு மருந்து எதுன்னு கேட்டா எம்பெருமான் திருவடி ஆசிரியிக்கிறது தான் அப்படிங்கிறதாக சொல்லி இந்த பாசுரத்துல முடிக்கிறார். தொழுதாடி தூமணி மன்னனுக்கு செய்து நோய் தீர்ந்த வழுவாதவள் புகழ் வன்குருகூர் சடகோபன் சொல் வழுவாதவாயிர துளிமை பத்து வெறிகளும் தொழுதாடி பாடவல்லார் துக்கசீல் அமிலர்களே. வேதாந்த குரவே நமஹ. இது தண்டல் சுவாமி, சந்தான சுவாமி, ஏபிஎன் சுவாமிய அனுசரணம் பண்றாங்க. அவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் டிபிடி பசங்க பண்ணணும். அடியடைச்சுதான் டிபிடினா ஒரு பாசுரமோ அதனுடைய வியாக்கியானம். நான் இந்த சுவாமி என்ன பண்ணுங்க, அதாவது எல்லாரும் சித்திரத்தோட சச்சித்திரமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான இந்த டிபிடி உடைய தயாரிப்பு. அதுக்காகவே இவர்கள் உருமாற்றப்படலாம். காலத்துக்கு திருஷ்யம் சவியம் ரெண்டுமே வரும். தியானம் சம்புகாவின் போல இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் சொல்ற செய்தியும் ரொம்ப ஆச்சரியமான செய்தி. எம்பார் நிர்வாகம் ஏபிஎன் சுவாமி இந்த எம்பாருடைய 1000வது வருஷம் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுறேன். அந்த ரீதியில இந்த தீர்ப்பாளியான 10 பாசுரத்துடைய எம்பார் நிர்வாகம் தான் டாப் மோஸ்ட். அதாவது நோடுங்களையும் சோரையோ அப்படியே அந்த வாக்கியம் ஒன்று போறோம். அதனுடைய வியாக்கியானத்தெல்லாம் சுவாமி சொன்னார். அதுல என்ன ஒரு அந்தரங்கமான அந்தராத்த விஷயம் என்னன்னா, அதாவது ஒருத்தவங்க அது கிட்டத்தட்ட 4 படி அரிசி ஒரு அம்மங்காரிட்ட கொடுத்து, அம்மா நீ தள்ளி பண்ணி நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதை அனுபவம் மிச்சம் உண்டு அப்படின்ட்டார். அந்த மிச்சம் எல்லாம் நீர் சாப்பிடுவோம் அப்படின்ட்டார். சரி அவன் வரா, எங்க அம்மா நல்லா தள்ளி பண்ணிட்டா, வந்தவங்க இடம் போட்டா,
அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் மோர் கொண்டு வந்தான். மோர் ஒண்ணு பயந்து வச்சிருந்தான். அந்த சாந்த போட்டுருக்கா, சாய்ச்சிருக்கா, இவன் மோர் கொடுத்துட்டே இருக்கான். ஆனாலும் தீரவே இல்லை. அவளுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா எத்தனை நாயதான் நான் ஒண்ணு கொடுத்துட்டே இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு வந்து அந்த மோர் வந்து அவ்வளவு மிஞ்சி, அது மோர் அதிகமா இருக்கு. மோர் அதிகமா மோர் அதிகமா இருக்கு. ஆனா சாதம் குறைவு. அப்போ அதனால என்ன தெரியுதுன்னா, இந்த நாயகனுடைய விரகமானது எங்கேயோ யாராலையும் அடக்க முடியாது. எவ்வளவு நீ கொண்டு வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு மோர் போல அவளுடைய அந்த, அதாவது எம்பெருமான விஷயத்துல அவளுக்கு இருக்கின்ற அந்த நேர்மையானது ரொம்ப மிஞ்சிட்டு, அதுதான் அவனுடைய அந்தராகம். அதன் பிறகு இந்த தீர்ப்பாளையாளனில் இருக்கிற ஒரு அழகு என்னன்னா, அணங்கு கருவரந்தன் அன்போராடும் கள்ளும்பராய் சுணங்கையறிந்து நுட்டோர் குறைக்கப்படுவன்னவே குணங்கள்கட கழுதுகளாட்டன் கண்டம் பயன் வணங்கீகள் மாயப்பிரான் தமது வேதம் வந்தாரையே. நம்ம சம்பிரதாயத்துல எங்க இருந்தாலும் அந்த பாகவத நிஷ்ட பாகவத கோஷ்டி, அதுதான் வேதம் வல்லார்களை கொண்டு சொல்றாரு. இதுல வந்து சுத்த சக்தி எல்லாம் பிரயோகம் பண்ணி நாம என்னவாது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அது கூடாது, தேவதாந்த சம்பந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தோழியின் மூலமாக ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த இந்த அணங்காடுதல் அப்படின்னு. இந்த அணங்காடுதல் அப்படின்னா அது ஒரு ஆட்டம். அணங்க சப்தத்துக்கு சுந்தரி ஒரு அர்த்தம், அதே மாதிரி பிசாச்சி ஒரு அர்த்தம். இங்க பிசாசம் ஆட்டம், ஸ்மசானத்துல பிசாசங்கள் தான் ஆடும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல கிராமத்துல அழைச்சி போய், அதாவது அது என்ன சொல்ல மனுஷர்கள் மேல ஏறிட்டு அந்த மாதிரிதான் ஆடுவாங்க. அப்போ அங்க இருக்கிறவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை கூப்பிட்டு, அதாவது இந்த மனுஷன் மேல, இந்த व्यक्ति மேல இந்த மாதிரி ஆவேசம் இருக்கு, இது எப்படியாவது நீ வந்து அங்கே போகும்படி செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்கு வேலை பெரியாட்டம் அப்படின்னு பெரியாட்டம். அந்த வேலை பெரியாட்டம் சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, புரிஞ்சிக்க வேண்டியத எல்லாத்தையுமே வாங்கிப்பானான். அப்ப என்ன வேலை பெரியாட்டம் போல அவன் என்ன பண்ணுவான்னா, பூஜைக்கு போல இது பண்ணி எல்லாருமே அங்கே இருப்பான். அதே மாதிரி இங்க வந்து கள்ளம் கள்ளும் அதே மாதிரி கற்பு. இது வந்து நாயக ரசிகை இருக்கின்ற அவளுக்கு இந்த மாதிரி எம்பெருமா விஷயத்துல ஏற்பட்ட ஒரு தேவை, அந்த விஷயத்த இங்க ரொம்ப இருக்குது. கடைசியில என்ன முடிக்கிறாருன்னா, இந்த உயிர்த்து மருத்துவ தெய்வங்கள் நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயங்களை வச்சு நம்ம தேவதாந்திர சம்பந்தமே நமக்கு வேண்டாம், எம்பெருமானை தவிர நமக்கு சரங்கில் யாரும் இல்லை என்கிற விஷயத்த இந்த, அதாவது இந்த 10 பாசனம் நமக்கு ரொம்ப அழகா காண்பிக்கிறது. ஒரு உபன்யாசம் மட்டும்தான் அவருக்கு சாச்சது ஈட்லயே ஒரு இடத்துல இருக்கு. பிள்ளை உறங்கா வில்லிதாசனுடைய தேவதாந்தனங்களுக்கு தங்களை ரட்சித்துக் கொள்வதற்கே பிராணி இல்லை. எவருவாய் நாடி வர வேண்டியிருக்கு, அவர்களை நான் போய் நாடி இருப்பதா? இது இந்த பாவம். தீர்ப்பாலிலான வயல் நீர கலந்தவால் ஓர் பாதுமின்றி உடன் பிரிய ஏற்க அறிவழிந்து உத்தாரும் மரக்கலங்க பேர் கேட்டு அறிவத்தான் மாரசீலம். இந்த திருவாய்மொழி பதிகத்துக்கு சங்கிரகமான ஒரே பாசனம். ஆழா தீர்க்க முடியாத பேரின்பத்தை பெருமான் கொடுத்து அப்புறம் கல்வி எடுத்துக்கொண்டதாலே ஏற்பட்ட மீண்டும் வந்த ஒரு கலக்கம். இப்போது தீர்ப்பது எப்படி என்று உற்றாதவர்கள் எல்லாம் வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கும் போது என்ன வழி கேட்டா, பாகவத சம்ஸ்லேஷம், பெருமானுடைய திருநாமத்தை கீர்த்தனம், அதுக்கு மேல அந்த திருவடி துகள். அதாவது பாகவத சம்ஸ்லேஷம் அப்படின்னு கேட்டா அது பகவத் சம்பந்தி சேதன சம்ஸ்லேஷமா இருக்கு. பகவத் சம்பந்தம் அப்படின்னா சாட்சாத் பகவத் சம்பந்தமா இருக்கு, அவ்வளவு கூட வேண்டாம். சம்பந்தியா இருக்கக்கூடிய ஒரு அச்சேதனம்
திருவடி துகள் அதுவே போறோம். அது சொல்லும் போது இந்த பாகத்துல தீர்ப்பால் இல்லாத மகிழ் தீர கலந்தனால் ஓர்ப்பு ஆகும் இன்றி உடன் பிரிந்தான். பிறந்தவாறு நேரத்தை அறிவழிந்து குற்றாலும் மரக்கலங்க பேர் கேட்டு அறிவு பெற்றான் மாறன் கீழம் கீழம். அடுத்த இது சீலவகாசிரியர் மேல போயிடும். இது இந்த பதிலுடைய சாராசம் கடைசியில கேட்டா அடியாருடைய திருமணி துகள் ஒன்றே போகும். அதான் ராமசங்கீர்த்தனாதிகள்லாம் கடைசியில ஒரு ரொம்ப சரத்து பௌர்ணிமா நிர்மல யமுனா அத்புதனா சமோத்சவ அனுபவம் பாடுவான். சரத் பௌர்ணிமா இது காசிப்பேட்டை பாடும்போது அப்போ அதுல போது என்ன கோபீஜன ராஜா காகா பிரஜா கரு சபு தன்யபோ ராஜா யமுனா சொல்லும் போது அந்த ரஜஸ் இருக்கு இல்லையா, ரஜஸ் அது மகா கண்ணியமானது. அதுதான் கீழே வரக்கூடியது. அந்த போனோம்னா எல்லாரும் மண்ணை எடுத்து சாப்பிடுவான். ரொம்ப சகஜம். ஒரு சின்ன விருத்தாந்தம் ஒரு நிமிஷம் அவக்காக தெரிஞ்சு சொல்லிடுறேன். விருந்தாவனத்துக்கு போயிடணும். அங்க மண் தயிர் கொடுப்பான். நம்ம ஏதோ வாங்கிட்டோம், வாங்கிட்டு சாப்பிட்றதுக்காக நமக்கு தூக்கி சாப்பிட வழக்கம். அதான் அந்த கடைக்காரன் சொன்னான், அத சாப்பிட்டே தூக்கிச்சியே கப்பி சாப்பிடும்போது அப்படின்னு வழக்கம் இல்லைன்னா ஜான்டேங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் இது உங்க ஊர் மட்டும் மாதிரி இல்லை. கனையால ஆளுக்கு கனையால ஆளுக்கு கண்ணன் மிதித்த வெட்டி இல்ல அந்த மாதிரி சாப்பிடாது. ஆமா, ஸ்வீட் வந்து சாப்பிடாது. கண்ணையா மிதித்து மண் இல்லை, இது அவன் சுவைத்த மண். இது மேல சொன்னாங்க. அதனால அதை சுவைத்து பாருங்கோ, அதோட அந்த பசியை சாப்பிடுங்கோ. முடிஞ்சா அந்த மண்ணி சேர்த்து கட்டி சாப்பிடுவோம். இந்த பாதத்துக்கு ஆழ்வாருடைய அனுபவம் தான். எல்லாரும் அதாவது பகவத் தத்துவத்தை தெரிந்தவர்கள் எல்லாரும் கடைசியில பாகவத சமாபயணத்தை பாகவத குருகாந்த காட்டையாக நிர்ணயிக்கப்பட்டது. அது இந்த பாகவதத்துல இந்த வணிகத்துல அழகாக வந்தது. சுவாமி ரொம்ப அற்புதமா எல்லா வியாக்கியானங்களையும் பற்றிய சுவாரஸ்யத்தை எடுத்து காட்சி தந்து ரசபிரித்தமானது தீர்க்க வேண்டியதால நிறுத்த வேண்டியதாக இருக்கும். அதிக கமிஷனர் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வேற ஒன்றும் சொல்ல போறது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். 6 பேர் சொல்லணும். நம்ம சமுதாயத்துல நாம இதை ஒரு சிஸ்டமா கொண்டு வரணும்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. தயவு செய்து யாரும் ஆசைப்பட்டிருந்தாலும் விஷயங்கள் நிறைய இருக்கு. அது அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி நிறைய சதஸுக்கு நடத்தி ஒரு சீக்வன்ஸா ஒரு பிளேலிஸ்ட் கொண்டு வரணும் தான் என்னுடைய ஒரு உத்தேசமே. வேற ஒன்றும் இல்லை. ஆனா எத்தனை இருந்தாலும் அதை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். என்னன்னே சொல்லிட்டு விருப்பம் பயிர்க்கிறேன். அதுதான் விசேஷம். சம்பவம்.